ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு என்னோட சேனலில் அநேகமான ஆக்களுக்கு பிடிக்கிற நான்வெஜ் ரெசிபியோடு தான் செய்ய போகிறேன். வீடியோவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். சில ஆக்களுக்கு இது ஏதோ ஒரு இறைச்சி கண்ட தெரியும். ஆனால் இந்த இறைச்சியை சாப்பிட்டு பழகின ஒரு ஆளுக்கு இறைச்சியை பார்த்த உடனே தெரியும். மஞ்சள் போட்டு கழுவி இருக்கிற ஆட்டிறைச்சி அண்டு இன்றைக்கு நாங்கள் மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஊருக்கூர் மட்டன் குழம்பு வைக்கிறது வித்தியாசம். என்னோட ரெசிபியையும் ஒரு கால் பாருங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு உருளைக்கிழங்கு. சில ஆக்கள் இடிச்சிட்டு போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டு தான் வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு கட்டு கறிவேப்பிலை. இப்படி எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டா வெட்டுவேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டையும் 5 கிராம்பும் 3 ஏலக்காயும் இந்த வெட்டின வெங்காயத்தையும் போட்டு வடிவா வதக்குவேன். வெங்காயம் இப்படி வதங்கி கொண்டு வரைக்குள்ள வெட்டின 3 பச்சை மிளகாயம் போட்டு அப்படியே இதுக்குள்ள போட்டு கிளறுவோம். இப்போ கருவேப்பமிலையையும் போடுவோம். இப்போ நாங்கள் 2½ டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு வடிவா கிளறுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி வதங்கி கொண்டு இருக்கைக்குள்ள நாங்கள் வெட்டி வச்ச தக்காளியையும் போட்டு வடிவா இந்த வெங்காயத்தோட வதக்கி எடுப்போம். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவா வதங்கிட்டது. இப்போ நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட்டு அதையும் சேர்த்து வடிவா கிளறி எடுப்போம். இஞ்சி பூண்டுன்ற பச்சை மணம் போகிற வரையும் வடிவா கிளறுவோம். எனக்கு நல்ல ஞாபகம், முந்தியங்கட அப்பா எல்லாம் ஆடு அடிக்கிற இடத்துல போய் பங்காத்தான் வாங்கி கொண்டு வரப்படும். அன்றைக்கு எங்கட வீட்டில் ஆட்டு இறைச்சியில் ஒரு பால் கறியும் வச்சு பொரியல், குழம்பு, எலும்பில் ஒரு சொதியும் வைப்படும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற எங்கட மட்டனை போட்டு வடிவா கிளறுவோம்.
இந்த மட்டன் குழம்ப சோத்துக்கு மட்டுமில்ல, புட்டு, இடியப்பம், பான் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அடுத்த நாள் இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்க, சொல்லி வேலை இல்ல. அந்த மாதிரி இருக்கு. இப்ப வெட்டி வச்சிருந்த எங்கட உருளைக்கிழங்கையும் போட்டு கிளறுவோம். இப்ப நாங்கள் எந்த விதமான ஒரு தண்ணியும் நாங்க விட இல்ல. எங்கட மட்டனே இப்ப எங்களுக்கு தண்ணி விடும். அப்படியே நாங்கள் மூடி அவிய வைப்போம். பாருங்க நாங்கள் தண்ணி விடையில எங்கட மட்டன் எவ்வளவு தண்ணி விட்டு இருக்குதுன்னு சொல்லி, இந்த தண்ணியில தான் எங்கட மட்டன் இவ்வளவு நேரம் அவிஞ்சது. திரும்பவும் அப்படியே மூடி அவிய வைப்பேன். இப்ப நாங்கள் திறந்து 2ஆம் பால விட்டு அவிய வைப்பேன். இப்ப நாங்க விட்ட பால் கொதிச்சு கொண்டு வரையில நாங்கள் இப்ப எங்களுக்கு தேவையான அளவு தூள போடுவோம். நான் ஒரு 5 மேசக்கரண்டி தூள் போட்டேன் நான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியா, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள போட்டுக் கொள்ளுங்க. நான் எப்பவுமே 2 வகையான தூள் தான் தெரிக்கிறேன் நான். இறைச்சி கறிக்கண்டு செப்பரேட்டா இதுன்ற நான். அதுக்குள்ள கருவா, ஏலம், கிராம்பு எல்லாம் போட்டுத்தான் வறுத்த ஒரு தூள் தான் இது. இறைச்சி ஓரளவுக்கு அவிஞ்சிட்டது. இப்ப நாங்கள் ஒரு 100 மில்லி லிட்டர் கட்டிப்பால் விடுவோம். விட்டு அதையும் சேர்த்து வடிவா கிளறி போட்டு கறிய வத்த வைப்போம். கறிய மூடி அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணி வைப்போம். தண்ட பாட்டிலேயே கறி இறுகும். எங்கட மட்டன் கறி வத்திட்டது. பாருங்க எப்படி இருக்குண்டு. நான் சில வேளையில மட்டன் கறிக்கு பால் விடாமலும் சமைக்கிறேன் நான். இன்றைக்கு பால் விட்டுத்தான் சமைச்சிருக்கிறேன். பால் விட்டு சமைக்கல ஒரு டேஸ்ட்டும், பால் விடாமல் சமைக்கல இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இருக்கும். இன்னொரு நாளைக்கு பால் விடாமல் சமைச்சு உங்களுக்கு அந்த ரெசிபி தாரேன். என்னோட இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா சமைச்சு பார்த்துட்டு எப்படி என்று சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.